அல்லாஹு தாலா சுவனத்தை முஃமின்களுக்காக படைத்து வைத்திருக்கின்றார். சுவனமானது முஸ்லிம்கள் மட்டும்தான் அதுக்கால போக முடியும். காஃபிர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா சொர்க்கம் போகக்கூடிய வரத்தை வாய்ப்பை கொடுக்கவே மாட்டார். அப்போ முஸ்லிம்கள் மாத்திரம்தான் சொர்க்கம் போகிறாங்க. முஸ்லிம்கள் எனப்படுபவர்கள் யாரு? அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய நாயன். அவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம். அவனை தவிர வேறு எதுவும் வணக்கத்துக்கு தகுதியானது கிடையாது. நாங்கள் மனுஷனை வணங்க மாட்டோம். நாங்கள் மலக்குகளை வணங்க மாட்டோம். நாங்கள் கற்களை சிலைகளை வணங்க மாட்டோம். உருவம் கொண்டவைகளை நாங்கள் வணங்க மாட்டோம். நாம் வணங்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ் அவன் மனிதனும் அல்ல, அவன் சிலையும் அல்ல, அவன் கல்லும் அல்ல, அவன் மரமும் அல்ல, அவன் ஒளியும் அல்ல, அவன் இருளும் அல்ல. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அவன் மாற்றமானவன். அப்படியான அந்த ரப்பு தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அவனைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையில் வணங்கி வழிபட தகுதியானவன் அல்லாஹ்வை அன்றி வேறில்லை. அந்த பரிசுத்தமான அல்லாஹ் அவன் எதற்கும் ஒப்பாக மாட்டான், எந்த படைப்புக்கும் ஒப்பாக மாட்டான். அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. காற்றை அவனே படைத்தான், அவனுக்கு காற்று தேவை கிடையாது. ஒளியை அவனே படைத்தான், அவனுக்கு ஒளி தேவை கிடையாது. இருளை அவனே படைத்தான், அவனுக்கு இருள் தேவை கிடையாது. மலக்குகளை அவனே படைத்தான், அவனுக்கு மலக்குமார்கள் தேவை கிடையாது. மனிதனை அவனே படைத்தான், அல்லாஹுக்கு மனிதன் தேவை கிடையாது. இடங்களை அவனே படைத்தான், அவனுக்கு இடம் தேவை கிடையாது. வானத்தை அவனே படைத்தான், அவனுக்கு வானம் தேவை கிடையாது. அர்ஷை அவனே படைத்தான், அவனுக்கு அரிசி தேவை கிடையாது. சூரியன் சந்திரனை அவனே படைத்தான், சூரியனோ சந்திரனோ அவனுக்கு தேவைப்படாது. அவன் தேவையற்றவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவனுக்கு உடல் உறுப்புகள் கிடையாது, அவனுக்கு உருவங்கள் கிடையாது, நிறங்கள் வடிவங்கள் கிடையாது. அவன் வானலோகத்தில் குடியிருப்பவனும் அல்ல, பூலோகத்தில் குடியிருப்பவனும் அல்ல, அரிசியில் இருப்பவனும் அல்ல. அவனுக்கு இடம் திசைகள் கிடையாது. அந்த பரிசுத்தமான அல்லாஹ்வை தான் நாங்கள் நம்புகிறோம். இவ்வாறு நம்பிய மக்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும்.